அன்பார்ந்த தியானதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். வாழ்க்கையில் கேதுவுடைய 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எதனால் பாதிக்கப்படுவார்? கேதுவுடைய நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம், அசுவதி, மகம், மூலம். இவருடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர்கள்லாம் என்ன சொன்னா, இத்தனைக்கு தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசுல போய் இவர்கள் ராசியாக அமைந்திருக்கிறது. ஆனால் இவர்களை என்ன சொன்னா, சவல கஞ்சியா பிழியக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சாத்தா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான், அதுல எந்த வித மாற்றமே கிடையாது. அப்ப இவர்கள் என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்தை படுவார்கள் என்று சொன்னால், சனியால் ஏமாற்றப்படுவார். சனியால் ஏமாற்றப்படுவார். சனினா யாரு? ஆயுள்காரன். முதல்ல ஆயுள்காரன், தொழில்காரன், ஊனத்துக்கு சொந்தக்காரன். ஊனத்துக்கு சொந்தக்காரன். அப்ப இவர்கள் என்ன சொல்லலாம்னா, அசுபதியில போய் பிறந்தாலும் சரிதான், மகத்துல போய் பிறந்தாலும் சரிதான், மூலத்துல போய் பிறந்தாலும் சரிதான், தொழிலால் கஷ்டப்படுவார். தொழில் இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். தொழில் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா சனி என்று சொன்னால் முதல்ல நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது, அவர் காலபுருஷனுடைய 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்தும் 11 குடையவன் ஆவார். ஆனால் முக்கியமாக சனி என்று சொன்னால் தொழில் தான். அப்ப இந்த நபர்கள் எப்பயுமே என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயத்தில் பிறருக்கு என்ன சொல்றான்னா, உதவி செய்யக்கூடிய உடைய தொழிலை தேர்ந்தெடுக்கும். கீழ்மட்ட மக்கள் யாரோ அந்த கீழ்மட்ட மக்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை என்ன செய்யணும், அந்த வேலை கீழ்மட்ட மக்கள் உங்களை பாராட்டும்படி இருக்கணும். இந்த ஐயா வந்தாரு, எங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாரு. அது அரசு வேலையாக இருந்தாலும் சரிதான், எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் மற்றவர்களை விட அசுபதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் மற்றவர்களை விட 8 மணி நேரம் உங்களுக்கு டியூட்டி என்று சொன்னால் 9 மணி நேரம் நீங்க பார்த்துட்டு சந்தோஷமா வரணும். அப்படி வரலைன்னா சனிக்கு பிடிக்காது. அப்ப சனிக்கு பிடிக்காதுன்னா என்ன செய்வாரு? நிம்மதி இல்லாமல் ஆக்கி விடுவார். தொழிலில் நிம்மதி இல்லாமல் ஆக்கி விடுவார். அவருடைய உண்மையான குணம் என்ன? ஆயிலை கட்டையாக்குவது, ஊனமான குழந்தைகளை கொடுப்பது. தொழிலில் நீங்கள் எவ்வளவு பிரில்லியண்டாக இருந்தாலும் உங்களை கண்காணிக்கக்கூடிய, உங்களை உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நபர் உங்களை குறை சொல்லி கொண்டே இருப்பது. இத்தனை வேலையும் என்ன சொன்னாலும் செய்து கொண்டே இருப்பார். இத்தனை வேலைகளும் செய்து கொண்டே இருப்பார். அப்ப இந்த நபர்கள் எல்லாமே எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, விபத்தால் பாதிக்கப்படுவார். விபத்தால் ஊனத்தை அடையக்கூடிய தன்மைகளை சனி உருவாக்குவான். விபத்தால் சில நேரங்களில் தகப்பன் அல்லது தாய் சீக்கிரமாக மரணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவான். தகப்பன் அல்லது தாய் சீக்கிரமாக மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தாய் அன்புக்கும் தகப்பனுடைய அன்புக்கும் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி விடுவான். அல்லது கொடூரமான நோய்களை கொடுத்து, கேன்சர் போன்ற கொடிய நோய்களை கொடுத்து, சுகர் அப்படின்னா இப்ப எல்லாம் அதை தீர்க்க முடியாத ஒரு நோய் தானே. சுகர் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் என்ன சொல்லலாம்னா அளவு சாப்பாடு தான். அதற்கடுத்து சயரோகம் என்று சொல்லக்கூடிய இந்த சளி தொந்தரவு என்று சொல்லக்கூடிய டிபியை கொடுத்துருவான். ஓகேவா? அல்லது ஊனமான குழந்தைகளை கொடுத்துருவான். அப்படியே தலையை அண்ணாந்துகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய அளவுல பெரிய ஆபீசரா இருப்பார்.
வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு எனக்கு இப்படியா அப்படிங்கிற நிலைமையை கொடுத்துரும். இதற்கு கடைசியில தீர்வு இருக்கிறது. தீர்வை செஞ்சுட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா, தாய் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தாய் கொடுமைக்காரியாக மாறிவிடுவாள். தாய் கொடுமைக்காரியாக மாறிவிடுவாள். அல்லது விடோ என்று சொல்லக்கூடிய அமங்கலி தாயாக உங்களுக்கு இருப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. இது இத்தனையும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் பரிச்சித்து பாருங்கள். அப்படி பரிச்சித்து பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு குறையில் இருந்து இருப்பீர்கள். ஏதாவது ஒரு குறை, சரி நாங்கள் எந்த குறையுமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஹாப்பி. இதை யார் அனுபவிச்சிருப்பா? உங்க தகப்பை அனுபவிச்சிருப்பாரு, அல்லது உங்க தாய் அனுபவிச்சிருப்பா. கண்டிப்பா இது இருக்கும். நான் அனுபவிக்கல. ஒரு நட்சத்திரத்துல போய் பிறந்த அந்த கர்மத்தை நான் அனுபவிக்கலைன்னா, அந்த கர்மத்தை வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்ன அனுபவிச்சிருப்பாங்க. இது உண்மை. இப்ப வந்து ஒருத்தர் மக நட்சத்திரத்துல போய் பிறந்துட்டாரு, அல்லது மூல நட்சத்திரத்துல போய் பிறந்துட்டாரு, அல்லது அஸ்வதி மகம் மூலத்துல போய் பிறந்துட்டாங்கன்னா, அவருக்கு வந்து பிரச்சனை என்பது எதன் மூலமாக வரும் அப்படின்னா வந்து அந்த தகப்பன் தாயி, தகப்பன் தாயி தாத்தன், அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து பூமியால் பிரச்சனை வரும். இதனை வரும். இந்த சனி வந்து இந்த அளவுக்கெல்லாம் செய்வார். அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்ப இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி குலதெய்வத்தில் வந்து குலதெய்வத்திற்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும். ஏன்னா இது வந்து ஒரு விதத்தில் வந்து குலதெய்வ சாபம் உடையது. குலதெய்வத்திற்கு வந்து அடிக்கடி உதவி செய்யணும், அன்னதானத்துக்கு உதவி செய்யணும். உங்களால முடிஞ்ச 500 ரூபாய் செய்யுங்க. லட்சக்கணக்கான ரூபாய்கள் செய்யணுங்கிற சாஸ்திரம் எதுவுமே செய்ய வேண்டிய இடத்திற்கு என்னால் முடிந்தது 500 தான் ஜிபே பண்ணியாச்சு. ஓகே. அப்படி குலதெய்வத்திற்கு அஸ்வதி மகம் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு நல்ல வந்து மணி 5 கிலோ அல்லது 2 கிலோ நல்லா எடுத்து இந்த இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பெயரை எழுதி உபயம் அப்படின்னு போட்டு, இந்த பையனோ பெண்ணோ பெயரை போட்டு, அதற்கடுத்து வந்து உபயம் போட்டு வந்து தானம் பண்ணிடுங்க. அங்க மணி அடிக்கப்பட வேண்டும். அடிக்க கர்மா குறையும். பெண்ணாக இருந்தால் இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் பிறந்து வளர்ந்து நல்லபடியா கல்யாணம் முடியணும், எனக்கு வருகின்ற கணவர் வந்து ஊனமாக இருந்துடக்கூடாது, சம்பளம் கம்மியா வாங்குவோம். அஸ்வதி மகம் மூலத்தில் போய் ஒரு பையன் பிறந்துட்டான்னா அவனுக்கு வந்து சம்பளம் வந்து வேலைக்கு ஏற்ற சம்பளம் இருக்காது. சனி என்ன செய்வாரு? சனி என்ன சொன்னாலும் கூலியை வந்து என்ன சொல்லலான்னா வந்து குறைக்கக்கூடிய நபர் தான். வேலையில் வந்து அடிக்கடி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர் தான். அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும்னா, பெண்ணாக இருந்தால் தன்னுடைய குலதெய்வத்திற்கு ஒரு மணி எடுத்து வைக்கணும். கல்யாணம் முடிச்சு போன உடனே வந்து என்ன சொன்னா, அந்த வீட்டுல கால் வச்சு 48 நாளைக்குள்ள வீட்டுக்காரருக்கு தன்னுடைய புருஷன் வீட்டு குலதெய்வத்திற்கு ஒரு மணி எடுத்து வச்சிடணும். அது புருஷன் வீட்டு செலவுல வந்து ஐயா எனக்கு இந்த மாதிரி மணி எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க, நீங்க வாங்கி கொடுக்கணும். உங்க அப்பா அம்மா சம்பாத்தியம் பண்ண சம்பாத்தியம், அல்லது நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மணியை வாங்கி உங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு போய் உபயம் என்று சொல்லி புருஷன் பொண்டாட்டி பேரை எழுதி தொங்க விட்டுறணும். தொங்க விட்டால் கண்டிப்பாக என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராது. நீங்க அஸ்வதி மகம் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் சனி தொந்தரவு இருக்கும். அப்ப சனி தொந்தரவு இருக்கிறதை சீர் பண்ணுவதற்கு குலதெய்வ வழிபாடு முக்கியம். குலதெய்வத்திற்கு வந்து ஆணாக இருந்தால் தன்னுடைய குலதெய்வத்திற்கும், பெண்ணாக இருந்தால் தன்னுடைய குலதெய்வத்திற்கும், பிறந்த வீட்டு தெய்வத்திற்கும், புகுந்த வீட்டு குலதெய்வத்திற்கும் மணி எடுத்து வச்சுட்டு எப்ப நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து சிறப்புற இருக்க வேண்டுமோ 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில்
அந்த இடத்தில் வந்து என்ன சொல்லணும்னா ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப நறுமண பொருட்கள் இருக்கின்ற இடமும், ஹாயா வந்து கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்து ஜாலியா வேலை பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா அது லக்ஸரி. நல்ல ஃபேனு கடியில உட்காந்து ஏசி கடியில உட்காந்து வேலை பார்க்கணும்னு நினைக்க கூடாது. ஆனால் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்றவங்க வந்து துண்டை கையில போட்டுட்டு, ஐயா வணக்கம், எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க ஐயா, நீங்க வந்ததுனால நான் முடியணும் அப்படின்னா அப்படியே உட்காரு. ஏன் கையில இருக்க இடுப்புல இருக்க தோல்ல இருக்கிற துண்டை ஏன் கையில கட்டுற, தோல்ல போடு, உட்காரு, எல்லாரும் மனிதன் தான் அப்படின்னு நம்ம பேசணும். பேசி உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சனைகளை இலகுவாக தீர்ப்பதற்கு வழி சொல்லி 10 பைசா வாங்க. அவன் போகும்போது நல்லா இருப்ப சாமி, நல்லா இருப்ப சாமி, நல்லா இருப்ப சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகணும். எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னாலும் தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பணிவு எப்படி இருக்கும் தெரியுமா? சனி மாதிரி அப்படியே நல்லா பணிவான். நம்ம சனியாதிபத்தியமுடைய அந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டிய அப்படி கூடாது. வாங்க உட்காருங்க, என்ன வேணும், உங்களுக்கு என்ன செய்யணும், ஓகே பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் நீங்கள் பதவியில் உயர்வீர்கள், குடும்பம் உயரும், உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, அதற்கடுத்து வளர்ச்சி வரும். கொடுப்பான் சனி வந்து ஒரு விதத்தில் வந்து காலபுருஷனுக்கு லாபஸ்தானம். கோபுர கலசத்துல வந்து மேல உட்கார வச்சிருக்க அந்த கலசம் மாதிரி உங்களை வாழ்க்கையை உண்டாக்கணும். தொழில் பார்க்குற இடத்துல போய் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் தொழிலை வந்து 10 மணிக்கு போய் 5 மணிக்கு டியூட்டி முடிஞ்சாலும் 6 மணிக்கு மேல அந்த இருட்டடைகிற நேரம் தான் உட்கார்ந்துருந்து ஏதாவது மிச்சம் மீதி வேலை இருக்காப்பா நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்தால்தான் நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும். அல்லது உங்களுடைய குழந்தைகளை ஊனமாக்கி விடுவான். ஆனா அதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறதுனாலதான் உங்களை எனக்கு எதுல பிறக்க வச்சான்? அசுபதி மகம் மூலத்துல போய் பிறக்க வச்சான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மூல நட்சத்திரத்துல போய் ஒருத்தன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, ஸ்கூல்ல சேர்க்க முடியலன்னா, காசு இல்லை, தொழில பிரச்சனை, தொழில் இல்லை, பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு எங்கேயோ போய் வந்தேன்னு சொன்னான். இரவு ஒரு பெரிய நகரத்துல போய் இரவு வண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறான், பகல்ல தூங்குறான். எத்தனை மணிக்கு ராத்திரிக்கு வந்து கூப்பிட்டாலும் என்ன போகணும் அப்படிங்கிறது ஒரு 35,000 ரூபாய் சம்பளம் கொடுக்காங்க. அப்ப அந்த சனி என்ன செஞ்சா? தொழில் எப்படி வச்சிருக்கான்? அப்ப நாங்க பார்க்கும்போது சொன்னோம், ஹானஸ்ட் உனக்கு தேவையில்லை. அதாவது வந்து சனி ஆதிபத்திய தோஷத்துல போய் பிறந்தவன் 2 நாள் போட்டு வேலை பார்த்துட்டு இவர் வீட்டுல மல்லாக்கப்படுத்திருந்தாருன்னா எல்லாத்தையும் யார் அடிச்சுட்டு போனா தெரியுமா? வேலை பார்க்கறவங்க பூரா அடிச்சுட்டு போயிட்டான். ஏன்னா அதான உன் கர்மா. அப்ப ஏமாந்து தெருவில் நின்னாச்சு, எல்லாத்தையும் வித்தாச்சு, எல்லாத்தையும் போச்சாச்சு, தெருவுக்கு வந்தாச்சு. இதை செய்வான். அப்போ நீங்க கலெக்டரா கூட போங்க. சனியாதிபதியோடைய அசுவதி மகம் மூலத்துல போய் பிறந்த பெரிய கிரீன் சைன் போடுறவெல்லாம் இன்னமும் இருக்கான். ஆனால் அவனுடைய வேலை என்னவாக இருக்கணும்னா பொதுமக்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா அவனுடைய குறை நிறைகளை சரிபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நபராக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் சனி உயரத்துக்கு கொண்டு வந்துருவான். எந்த கிரகம் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து தோஷமாக இருக்கிறதோ அதே தோஷம் என்பது உச்சத்திற்கு கொண்டு வரும் என்பது சாஸ்திரம். உச்சத்துக்கு கொண்டு வரும் என்பது சாஸ்திரம். அப்ப நம்ம என்ன சொல்றான்னா நம்ம தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒன்றை வைத்து அதை மறைக்க கூடாது. நீங்கள் எந்த ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த தோஷத்தை வந்து நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பூர்வமாக ஏற்கொண்டு சாக்கடை எழுற வேலையாக இருந்தாலும் சந்தோஷமா செய்யணும். அப்படி ஒரு மனோநிலை வந்து இருக்கிறவர்களைத்தான் சனி வந்து என்ன சொல்றான்னா உங்களை விட உங்களுடைய குழந்தைகளை உயரத்திற்கு கொண்டு வருவார். நீங்கள் அதை பார்த்து வந்து சந்தோஷப்படலாம். அதனால எப்பயுமே சனி அசுவதி மகம் மூலத்துல போய் பிறந்தவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது சனி பகவானிடம் மட்டுமே. சனி பகவானிடம் மட்டும்தான் கவனமா இருக்கணும். குலதெய்வத்தை அடிக்கடி கவனிச்சுக்கிடணும். ஊனமானவர்களுக்கு உதவி செய்யணும். கீழ்மட்டத்தில் வேலை பார்க்கின்ற
நம்ம வீட்டிலே கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வேலை பார்ப்பாங்க, அவங்கள ரொம்ப துன்புறுத்தக்கூடாது. டேக் இட் ஈஸி, சரி ரைட் ஓகே, ஓபிடிக்கு தான் செய்வாங்க. சில நேரங்கள் வந்து அவங்க சுயநலத்துக்காக என்னவா செஞ்சுட்டு வரேன், அதை நாம் சகித்து கொள்ளக்கூடிய தன்மையில் வந்து கண்டிப்பாக வரும். அந்த சகிப்புத்தன்மை உங்களை பெரிய உச்சாணிக்கு கொண்டு போய்விடும். நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பீர்கள். இங்க இதான் பிரச்சனை. அஸ்வதி மூலத்துல போய் பிறந்தாச்சுன்னா என்ன சொன்னா, ஆயுளுக்கு வந்து ஒரு புள்ளி வச்சிருவான். புள்ளி வச்சு வந்து காட்டுவான், நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்பா, உன்னை கொன்றுவேன்டா அப்படின்பா. இதெல்லாம் நடந்த விஷயங்கள். கொன்றுவேன் அப்படின்பா. அப்ப கொல்லாம இருப்பதற்கு யாரை பிடிக்கணும்? குலதெய்வத்தை தான் பிடிக்கணும். குலதெய்வத்தை பிடிச்சிட்டேன்னு வைங்க, எத்த பெரிய சனி வந்தாலும் சரிதான், எவன் வந்தாலும் சரிதான், தூக்கி வந்து என்ன சொன்ன லெப்ட் ரைட் வாங்கி விட்டுருவார். அதற்கு அடுத்து சமாதி வழிபாடு பண்ணணும். ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால், எத்த பெரிய சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் ஜீவ சமாதி, அதாவது மனிதனாக பிறந்து அவன் வந்து உலகத்தில் வந்து ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு சமாதியானவனுடைய சமாதியைத்தான் வழங்கணும். சும்மா எவனவனு சமாதி எல்லாம் அவர் அடங்கினார் புடங்கினார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஜீவசமாதி வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பா அந்த ஜீவசமாதியில வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அங்க சாப்பிட வர்ற மக்கள்லாம் என்ன செய்ய பாவப்பட்டவங்களாகத்தான் இருப்பாங்க. ரொம்ப வந்து இதாக இருக்க மாட்டாங்க. அப்ப குலதெய்வ வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, இதை பண்ணணும். ஊனமானவர்களுக்கு உதவி செய்யணும். நம்மளை விட தரம் தாழ்ந்த மக்களுக்கு நல்ல உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் வந்து கண்டிப்பாக ஜொலிக்கும். என்ன காரணம்னா, சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடத்தை பாருங்க, ஜலராசி. இந்த ஜலராசியில் இருக்கின்ற கிரகங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? செயல் என்று சொல்லக்கூடிய கர்மாவை அனுபவித்து வெற்றி பெறும் அப்படின்ட்டான். உனக்கு கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல உட்கார்ந்தாச்சும் நீ கர்மா இருக்கு, உனக்கு நிறைய கர்மா இருக்கு, அந்த கர்மாவை கஷ்டப்பட்டு அனுபவித்து மேன்மைக்கு வா அப்படின்ட்டு. அதான் சனி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சான். சனியோடைய நட்சத்திரங்களை வந்து ஜலத்துல கொண்டு போய் வச்சதுக்கு காரணம், நீ கர்மாவை நன்றாக அனுபவி, ஹாப்பினஸா அனுபவிச்சு அதுல சங்கடங்கள் இருக்கும், அந்த சங்கடத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நீ வந்து என்ன சொல்லணும், பெரிய வெற்றியை பெறலாம் என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால எல்லாரும் என்ன சொல்லலாம்னா, இந்த வீடியோவை 1க்கு 2 தடவை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து வந்து என்ன, சனியோடைய 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தொழிலில் கவனம். தொழில் மக்களுக்கு சேவை செய்கின்ற தொழிலாக இருக்க. நான் ஐடி ஃபீல்டுக்கு போவேன், அங்க போவேன், இங்க போவேன் அப்படின்லாம் சொல்லலாம் கூடாது. கரெக்டா வந்து பொது சேவை என்று சொல்லக்கூடியது, அதுல நமக்கு நல்ல சம்பளமும் வரணும். மக்களுக்கு பொது சேவை செய்யக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுத்து போங்கள். அந்த இடத்தில் வந்து லஞ்ச லாவணியங்கள் வாங்காதீர்கள். உங்களுக்கு வேறு விதத்தில் வந்து என்ன சொன்னா சொத்துக்கள் வந்து சேரும், சனி கொடுத்துருவார். அதை விடுத்து வந்து என்ன சொன்னா எளிமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சனி யாருக்கு ஒரு தோஷமாக வந்து எளிமையாக இருக்கணும். ரொம்ப வந்து என்ன சொன்னா பவுடர் அடிச்சு அதுக்கடுத்து என்ன சொன்ன சிகை அலங்காரம்லாம் பண்ணி அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், அதெல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னா அவருக்கு ஒன்றும் பிடிக்கவே பிடிக்காது, காலை ஒடிச்சு விட்டுருவார். அதனால இந்த நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரங்கள், ஆனால் டேஞ்சரான நட்சத்திரங்கள். யாரால்? சனியால். பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.